வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு கொடுத்த நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் வந்து பேசிக்காக கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஏதோ ஒரு நேம், அப்போ ஷோர் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு சின்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் டிசிப்ளின் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் போயிடுங்க. உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மெயில் ஏற்கனவே 2-3 மெயில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, 2-3 மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டான மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேம், இந்த நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடியை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் எங்கேயுமே அவுட்டரில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும் இது ஒரு கேமிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கான நேமை நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். கீழே பாருங்கள், மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு நேம் வருது பாருங்கள். இதை வந்து எடிட்ன்ற மாதிரி பென்சில் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து டீசெண்டாக நம்மளுடைய நேம் போட்டுறேன். சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நிக் நேம் அப்படிங்கிறதும் நம்ம கொடுத்துக்கலாம், வேண்டானாலே விட்டுடலாம். நிக் நேம் ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா நிக் நேம் வந்து பில்லா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்றேன். லோட் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு கொடுத்த நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.